ஓகே. வெல்கம் டு சிசாட் லேர்னிங். இப்ப இன்னைக்கு இந்த ஸ்லைட்ல என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம்னா, இட்ஸ் ஃப்ரம் தி டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளம். ஓகே. டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டட் ப்ராப்ளம். எப்பவுமே அதாவது சிசாட்ட பொறுத்தளவுல இந்த டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளம் வந்து மத்த கொஸ்டின்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் டைம் அண்ட் ஒர்க்க பொறுத்தளவுல. அதுக்கு வந்து கொஞ்சம் பெர்சன்டேஜ் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் எல்சிஎம் ரிலேட்டட் கான்செப்ட் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். மத்தபடி இதுல ஒண்ணும் அவ்ளோ பெருசு கிடையாது. ஸோ டைம் அண்ட் ஒர்க் வந்து எவ்ரி இயர் தே ஆர் ஆஸ்கிங் ஒன் ஆர் 2 கொஸ்டின்ஸ். ஸோ லாஸ்ட் இயர் 2 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் திஸ் சேம் டாபிக். அதனால இது கொஞ்சம் பேசிக் கான்செப்ட் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. இப்ப இந்த ப்ராப்ளம் வாட் எவர் த ப்ராப்ளம் விச் ஐ அம் கோயிங் டு சால்வ் not going for the traditional method. Some shortcuts methods are there. So அந்த ஷார்ட்கட் மெத்தட் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். மத்தபடி ட்ரெடிஷனல் மெத்தட் உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்கூல் மெத்தட்ல படிச்சிருப்பீங்கல்ல. ஒன் ஒன் டே ஒர்க் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு எல்சிஎம் எடுத்து ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர் போகல. அதே நேரத்தில் தட் இஸ் டைம் டேக்கிங். ஏன்னா நமக்கு 2.5 மினிட்ஸ்ல ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எடுக்கணுங்கிற போது வி ஹாவ் டு கோ ஃபார் சம் ஷார்ட்கட் வே. சரியா? அதனால ஐ வில் எக்ஸ்பிளைன் தட் ஒன். ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் யூ கேன் ஃபாலோ. ஆல்ரெடி யார் யாரெல்லாம் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கீங்களோ அதை யூ கேன் ஒன்ஸ் அகைன் யூ கேன் சால்வ். ஏன்னா பார்த்தோன்னே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். இருந்தாலும் யூ கேன் ஃபாலோ த any extra any additional information if I give, just to listen. So we will move to the problem now. So this is the problem. ஏன்னா பார்க்க தான் பெருசா இருக்கும் பேராகிராஃபா, nothing is there. Okay. So here one small mistake, nothing. So now question என்னன்னா, so XYZ can complete a piece of work individually in 6 hours, 8 hours and 8 hours respectively. இப்ப டைம் அண்ட் ஒர்க்க பொறுத்தளவுல நிறைய மாடல் சொல்றத விட நிறைய மெத்தட் இருக்கு. டைப் 1, டைப் 2, டைப் 3ன்னு. இதுல அப்போ பார்த்தோனே கொஞ்சம் அத ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்காது. ஓ! இது இந்த டைப் தான் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அந்த டைப்புக்கு ஏத்த மாரி ஃபாஸ்ட்டா கால்குலேஷன்ல இறங்கிடலாம். ஓகேயா? இப்ப இந்த கொஸ்டின பொறுத்தவரைல இப்ப 3 பேர் குடுத்துருக்காங்களா? எக்ஸ், ஒய், இசட். இப்படின்னா இது வந்து ஃபண்டமெண்டல் ஆர் பேசிக் மாடல். பேசிக் டைப் மாடல். ஏன்னா நம்ம டைம் அண்ட் ஒர்க் படிக்கும்போதே எப்படி படிப்போம்? முதல் ப்ராப்ளமே எப்படி சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, ஏ இஸ் கம்ப்ளீட்டிங் வொர்க் இன் திஸ் மெனி டேஸ். பி இஸ் கம்ப்ளீட்டிங் வொர்க் இன் திஸ் மெனி டேஸ். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து என்ன? அப்புறம் ஏ, பி, சி 3 பேர் சேர்ந்து என்ன? அப்புறம் ஏயும், பியும் சேர்ந்து, பியும், சியும் சேர்ந்து, அப்புறம் சியும், ஏயும் சேர்ந்து. ஸோ இதெல்லாம் பேசிக் டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ இதுவும் அந்த டைப்ல உள்ளதான். எக்ஸ், ஒய், இசட் 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ 3 பெர்சன் தே ஆர் கம்ப்ளீட்டிங் த ஒர்க். இண்டிவிஜுவல் தே ஆர் டூயிங் 6 ஹவர்ஸ். நார்மலா நம்ம கொஸ்டின்ஸ் என்ன எப்படி பார்த்துட்டு வந்திருப்போம்னா, டேஸ்ல 6 டேஸ், 8 டேஸ், 8 டேஸ்ன்னு பார்த்து வந்திருப்போம். டேஸ்க்கு பதிலா இங்க ஹவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் சேஞ்சஸ். ஸோ 6 ஹவர்ஸ், 8 ஹவர்ஸ் அண்ட் 8 ஹவர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ரெஸ்பெக்ட்னா எக்ஸ் 6 ஹவர் அண்ட் ஒய் 8 ஹவர் அண்ட் இசட் 8 ஹவர். ரைட்? ஹவர் இப்ப பாரு, யூபிஎஸ்சியை பொறுத்த அளவுல கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். டெக்னிக்கா சிம்பிளா தான் இருக்கும். என்னன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்ட மட்டும் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ற மாரி, ட்விஸ்ட் பண்ற மாரி குடுப்பாங்க. ஒவ்வொரு ப்ராப்ளத்திலும் இருக்கும். இதுதான் நம்ம லாஸ்ட் ப்ராப்ளத்தையும் பார்த்தோம். அந்த அந்த அ நம்பர் ஆஃப் பீசஸ் கட் அதிலயே அதான் பார்த்தோம். ஸோ டைரக்ட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்ஸர் எடுக்கிறது வெரி ஃபியூ கொஸ்டின்ஸ் தான். ஆனா, கொஞ்சம் ட்விஸ்ட் குடுத்திருப்பாங்க. அதனால தான் கொஞ்சம் நம்ம போடுறது தப்பாகுறது. இங்க கூட இதே இதே கொஸ்டின்ஸ் கூட நெறைய பேருக்கு ஆன்ஸர் 7 ஹவர்ஸ் வரும். அந்த 7 ஹவர்ஸ் எப்படி வரும்? ஆனா இது தப்பு. ஓகே. கரெக்ட் ஆன்ஸர் இஸ் சம்திங் சம் ஃப்ரம் தி அதர் 3 ஆப்ஷன். ஆனா 7 ஹவர்ஸும் வரும். ஓகே. அது வேணா நம்ம எப்படி சால்வ் பண்ணும்போது நான் வில் எக்ஸ்பிளைன். எப்படி அது 7 ஹவர்ஸ் வருதுன்னு. பார்த்த உடனே வந்துரும். போட்ட உடனே ஓகே. ஸோ அதனால அந்த ஒரு சில ட்விஸ்ட் இருக்கும். அத மட்டும் கரெக்ட்டா கண்டுபிடிக்கணும். இங்க என்ன ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஹவெவர் ஒன்லி ஒன் பெர்சன் அட் a டைம் கேன் வொர்க் இன் ஈச் ஹவர். இது ஒரு கண்டிஷன். இட்ஸ் a ப்ராப்ளத்துல they have given a condition. Nobody can work for 2 consecutive hours. யாருமே அடுத்தடுத்த ஹவர்ல வேலை பார்க்க முடியாது. கரெக்ட்டா? அப்புறம் ஆல் ஆர் என்கேஜ்ட் டு பினிஷ் த வொர்க். அப்புறம் 3 கண்டிஷன். எல்லாருமே வொர்க் பண்ணி ஆகணும். சேர்ந்து கிடையாது. இப்ப எல்லாருமே எல்லாம் ஆல் டுகெதர் கிடையாது. தனித்தனியா. அதான் இண்டிவிஜுவலி. ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் வாட் இஸ் த மினிமம் அமௌண்ட்? அகைன் திஸ் இஸ் a twist. மினிமம் அமௌண்ட் ஆஃப் டைம். சரியா? வாட் இஸ் த மினிமம் அமௌண்ட் ஆஃப் டைம் தட் தே வில் டேக் டு பினிஷ் த வொர்க். இது இப்ப கொஸ்டின் புரிஞ்சுச்சா? இனி எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னா,
எப்பெல்லாம் டைம் அண்ட் ஒர்க் வந்து பேசிக் மாடல்ல வருது, பேசிக் டைப், அதாவது ஏபிசி டைப்ல இல்ல எக்ஸ்ஒய் டைப்ல வருதோ, இமீடியட்டா யூ யூஸ் டு ஃபாலோ ஒன் ஃபார்மேட். இது நீங்க ஏற்கனவே ஃபார்மேட் ஃபாலோ பண்ணிருப்பீங்க. ஓகே, ஃபாலோ பண்ணி இன்னும் ஒன் செகண்ட் யூ லிசன். இப்படி ஒரு ஃபார்மேட் ஃபாலோ பண்ணிருப்பீங்க. கரெக்ட்டா? ஓகே. இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் டேஸ்ல இருக்கும். இது டேஸ் ஆர் ஹவர்ஸ். இது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா டோட்டல் யூனிட். டோட்டல் யூனிட். இது என்ன வரும் அப்படின்னா எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். இல்லைன்னா கெப்பாசிட்டி, எஃபிஷியன்சி, அதர்வைஸ் வி கேன் சே கெப்பாசிட்டின்னு கூட சொல்லிக்கலாம். இது இதுக்கு என்ன மீனிங்? இந்த எஃபிஷியன்சிக்கு என்ன மீனிங் அப்படின்னா டோட்டல் யூனிட் பெர் டே. அதாவது யூனிட் பெர் டே. ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட்டை கம்ப்ளீட் பண்றாங்கிறது அதான் கெப்பாசிட்டி. ஒருத்தரோட கெப்பாசிட்டி சொல்லுவோம்ல, அதான் யூனிட் பெர் டே. இப்ப நமக்கு இங்க கொடுத்திருக்கிறது எக்ஸ், ஒய் பர்சன் அண்ட் ஜெட் பர்சன். அப்புறம் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? இண்டிவிஜுவலி தே ஹாவ் டு கம்ப்ளீட் த ஒர்க் இன் 6 ஹவர்ஸ். இங்க வந்து ஹவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அதனால இது 6, இது 8 and இது 8 hours. Once you got this data, immediately you calculate the LCM. ஏன்னா இது எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் அதாவது இதான் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் இன் எல்சிஎம். ஏன் எல்சிஎம் எடுக்கிறோங்கிறது ஏற்கனவே எல்சிஎம் நம்ம கான்செப்ட்ல பார்த்துருப்போம். ஓகே, இந்த லீஸ்ட் காமன் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் ஹவு மச் இட் வில் பி தேர், அதை கால்குலேட் பண்றதுக்கு தான் எல்சிஎம். ஸோ இந்த எல்சிஎம் எப்படி எடுப்போம்? இது நீங்க எல்சிஎம் நிறைய 3-4 ஷார்ட்கட் மெத்தட் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அதுல ஒன் ஆஃப் த ஷார்ட்கட் ஐ எம் யூசிங். ஸோ பிக் நம்பர் என்ன? 8 தான் பிக்கஸ்ட் நம்பர். இந்த இதுல அந்த பிக்கஸ்ட் நம்பர்ல இப்போ we have to check மத்த 2 நம்பர் அந்த 8 ஆல டிவைட் ஆகுமா ஆகாதான்னு பாக்க. 8 டிவைட் ஆகுமா? Okay, this 8 will be divided by this 8 but not by 6. Then go for the second multiple. Okay, so to go for the second multiple. Second multiple na 16. 8 ஓட second multiple. அந்த பெரிய நம்பரோட second multiple. அந்த 16 again you check whether this 16 is divided by 8 or 6. இப்போ 16 வந்து 8 ஆல டிவைட் ஆகும், ஆனா 6 ஆல ஆகாது. அப்போ அதுவும் எல்சிஎம் கிடையாது. இப்போ go for the third multiple. In the third, so 24. Okay, this 24 again check with other two numbers. The 24 will divided by this 8. சரிதானே? M1 24 and it will be divided by 6 also, or அங்க 24. So எல்லா நம்பராலையும் இந்த பர்டிகுலர் நம்பர் டிவைட் ஆச்சு அப்படின்னா that is the LCM. அப்ப 24 is the LCM. இப்ப இந்த 24 என்ன மீனிங் அப்படின்னா இதுதான் டோட்டல் யூனிட். அதெல்லாம் டோட்டல் யூனிட் ஆர் டோட்டல் ஒர்க். சில டீச்சர்ஸ் அழகா சொல்லி இருந்திருப்பாங்க, 24 செங்கல் இருக்கு, அல்ல 24 பிரிக்ஸ் இருக்கு, ஆர் 24 மூளை இருக்குது. ஓகே, எதனால எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 24 is the number, total numbers to be finished in 6 hours, 8 hours, 8 hours. இதுதான் மீனிங். இப்ப எஃபிஷியன்சின்னு சொல்றோமா? அப்ப எஃபிஷியன்சிக்கு நத்திங் பட் இதுவும் சம் ஷார்ட்கட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது W ஈக்குவல் டு இடின்னு ஒரு இது படிச்சிருப்போம். இது வந்து நம்ம ஷார்ட்கட்டுக்காக யூஸ் பண்றதுதான். அதாவது ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன் தி டேஸ், அதாவது வெட்னஸ்டே வெட்டிங் டே அப்படின்னு ஞாபகம் வச்சிருப்பாங்க, விஇடின்ட்டு. ஓகே, அப்படின்னா என்ன? இந்த எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஈக்குவல் டு ஒர்க் பை திஸ் ஒர்க் பை டே, அதாவது 24 6ஆல வகுத்தா அந்த எஃபிஷியன்சி இல்லையா? இந்த எஃபிஷியன்சியும் இந்த எஃபிஷியன்சி இந்த டே ஒர்க் கூட இந்த 6 கூட எத்தனை மல்டிப்ளை பண்ணா இது கிடைக்கும் எப்படினாலும் பாத்துக்கோ. ஸோ 6 கூட 4 மல்டிப்ளை பண்ணா இது கிடைக்கும். அப்ப 4 தான் எஃபிஷியன்சி. இல்லைன்னா 24 24 டிவைடட் பை 6, அதுதான் 4. So அதுதான் efficiency சொல்றோம். So here the efficiency is 4 and this 24 divided by 8, that is 3. Again here also this 24 divided by 8, that is 3. Every data we got. இனிமே தான் நம்ம ப்ரொசீட் பண்ணவே போறோம் ஒரு ப்ராப்ளத்துக்குள்ள. ஓகே, இப்போ everything is we got. இப்போ இதோட மீனிங் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த 4ங்கிறது என்ன? இந்த எக்ஸ் மெம்பரால ஒரு நாளைக்கு 4 யூனிட், அதாவது 1 ஹவர்ல 4 யூனிட் கம்ப்ளீட் பண்ண முடியும். மொத்தம் 6 மணி நேரம் எடுக்கிறான். மொத்த யூனிட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு 6 மணி நேரம் எடுக்கிறான்னா
1 ஹவர்ல 4 யூனிட் போகுது. சரியா? அதே மாரி இந்த ஒய் வந்து 8 ஹவர்ஸ் எடுக்குறான். அப்ப 8 ஹவர்ஸ் எடுக்குறன்னா, 1 ஹவருக்கு 3 யூனிட் அவனால கம்ப்ளீட் பண்ணிட்டே இருக்க முடியும். இதுதான் மீனிங். ஓகே. இப்ப நம்ம கம் டூ த வொர்க். இப்ப இங்க என்ன கொஸ்டின் என்ன? வாட் இஸ் த மினிமம் அமௌண்ட் ஆஃப் டைம் தே வில் வொர்க் டு ஃபினிஷ் த தே வில் டேக் டு ஃபினிஷ் த வொர்க். ஐ ஒன்லி ஒன் பெர்சன் அட் அ டைம் வொர்க் இன் ஈச் ஹவர். 1 மணி நேரத்துக்கு ஒருத்தன் தான் ஒர்க் பண்ணணும். அப்ப நம்ம சும்மா ஒரு டைம் போட்டுறது. எப்படி? So 1, 2, 3, 4 போட்டுக்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7. ஏன் 8 போடுறேன்னா மேக்ஸிமம் 7 தான் இருக்கனால அதோட நிறுத்திட்டேன். இப்ப என்னன்னா, ஓகே. நவ் இப்ப ஃபர்ஸ்ட் ஹவர்ல ஃபர்ஸ்ட் ஹவர்ல ஐம் செண்டிங் எக்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் ஹவர்ல ஐம் செண்டிங் ஆர் எக்ஸ் இஸ் கோயிங் டு வொர்க். அப்போ 1 ஹவர்ல ஹவ் மெனி யூனிட் ஹி வில் கம்ப்ளீட்? 4 யூனிட். கரெக்ட்டா? ஹி வில் கம்ப்ளீட் 4 யூனிட். அப்புறம் அடுத்த ஹவர்ல யார் போணும்? ஒய் போணும். அப்ப ஒய் போறா இருந்தா, அம் அவன் எவ்வளவு யூனிட் கம்ப்ளீட் பண்ணுவான்? 3 யூனிட் ஹி வில் கம்ப்ளீட். ஒய். ஓகே. இப்ப 3 யார் போணும்? Z போணும். இப்ப Z எத்தன பண்ணுவான்? அவன் ஒரு 3 யூனிட். யாருமே தொடர்ந்து போகக்கூடாது. ஓகே. இப்ப அவனுடைய கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? முதல்ல X போறான், அப்புறம் Y, அப்புறம் 3 மணிக்கு Z போறான். அதே மாரி 4 மணிக்கு யார் போவா? மறுபடியும் X போவான். மறுபடியும் X போவான். அப்புறம் Y, அப்புறம் Z. இப்ப X மறுபடியும் 4 மணிக்கு போனான்னா, he will complete 4 யூனிட் அண்ட் 5. Y வந்து 3 யூனிட் கம்ப்ளீட் பண்ண முடியும். 6 3 யூனிட். இப்ப கொஞ்சம் இதுல எல்லாம் கூட்டி பாரு எவ்வளவு முடிஞ்சிருக்குன்னு பாரு. இதெல்லாம் 4 மணி 7 11 10 யூனிட் முடிச்சிருக்காங்க 3 மணி நேரத்துல 3 பேரும் சேர்ந்து. அதே மாரி இங்க ஒரு 10 யூனிட் முடிச்சிருக்காங்க 3 பேரும் சேர்ந்து. இப்ப 20 யூனிட் கம்ப்ளீட் ஆயிருக்கு 6 மணி நேரத்துல. அப்பன்னா எ இன்னும் இன்னும் எத்தன யூனிட் மீதி இருக்கும்? 20 யூனிட் முடிச்சுட்டாங்க. இன்னும் ஒரு 4 யூனிட் மீதி இருக்கும். இந்த 4 யூனிட் யார் கம்ப்ளீட் பண்ணுவா? இனி யார் போகணும்? எக்ஸ் போகணும். இல்லையா? இப்ப எக்ஸ் போயாச்சு அப்படின்னா, ஹி வில் கம்ப்ளீட் 4. அப்ப எவ்வளவு மணி நேரத்துல முடிச்சிருக்காங்க? 7 மணி நேரத்துல முடிச்சிருக்காங்க. ஆனா இது ராங் ஆன்சர். அதான் நான் சொன்னேன். 7 மணி இப்போ அதாவது கண்டிஷனே இல்லாம கணக்கு போட்டோம் அப்படின்னா இது 7 மணி. அப்ப 7 மணி ராங் ஆன்சர். இப்ப அதான் எனக்கு இப்போ வாட் இஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டைம் தே வில் டேக் டு ஃபினிஷ் த வொர்க் அப்படின்னா 7 மணி நேரம். மினிமத்துக்கு பதிலா மேக்ஸிமம் இருந்துன்னா அது 7 மணி நேரம். ஆனா இங்க என்ன இருக்கு? மினிமம் அமௌண்ட் இருக்கு. அப்ப இன்னும் நம்ம இத த அ எப் அனுப்பக்கூடிய ஆட்கள எப்படிலாம் மாத்தி மாத்தி அனுப்புனா, இத 7 மணி வரை கம்மி டைம்லயே கம்ப்ளீட் பண்ணலாங்கிறது ஒரு இது கிடைக்கும். அத கொஞ்சம் யோசிக்கணும். ஓகே. எப்படி? இதோ சேம் ப்ராப்ளத்த எப்படி ப்ரோசீட் பண்றது பாரு. 1 அதே 1 ஹவர் 2, 3, 4, 5, 6, 7. இப்போ ஒண்ணும் இல்ல. ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் தான் வி ஆர் கோயிங் டூ டூ. முதல்ல வந்து நம்ம எக்ஸ் அனுப்பியிருந்தோம். ஓகே. எக்ஸ் போயிடும். எக்ஸ் எக்ஸ்க்கு கெப்பாசிட்டி என்ன? ஹி வில் கம்ப்ளீட் 4. அப்புறம் ஆஸ் யூசுவல் எக்ஸ் நான் ஃபர்ஸ்ட் ஹவர்ல முடிச்சுட்டா, செகண்ட் யார் போகணும்? ஒய் போகணும். இல்லையா? சோ ஒய் கோஸ். இப்ப இந்த இடத்துல தான் கொஞ்சம். சோ ஒய்யோட கெப்பாசிட்டி என்ன? 3. இப்ப இதுல தான் நமக்கு இப்ப இந்த இடத்துல நாம வழக்கமா என்ன பண்ணோம்? அடுத்த 3வது மணி 3 மணிக்கு வந்து Z அனுப்புவோம். ஓகே. நான் என்ன பண்ண போறேன்? மினிமம் அமௌண்ட் கிடைக்கணும் அப்டின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் செண்டிங் த Z, ஐ அம் கோயிங் டு செண்ட் X அகைன். இப்ப X அகைன். ஏன் அப்ப நீ கேட்கலாம். சார் அப்ப Z வேலையே செய்யலையே. கேட்கலாம் தானே. Z வேலையே செய்யலையே. ஆனா இங்க என்ன செய்யணும்? எல்லாருமே ஒ எல்லாரும் என்கேஜ் ஆயிருக்கணும். இப்ப நீங்க Z விட்டீங்க. Y மட்டும் தான் வேலை செஞ்சிருக்குது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இன்ஸ்டெட் ஆஃப் Y, ஐ அம் கோயிங் டு யூஸ் Z ஹியர். சரியா? அதே மாரி என் ஒரே ஒரு கண்டிஷன் 2 கண்டிஷன் இருக்கு. எல்லாருமே வொர்க் பண்ணியிருக்கணும். அது அப்புறம் எல்லாருமே வந்து அ தனித்தனியா வொர்க் பண்ணணும். தொடர்ந்து வொர்க் பண்ணக்கூடாது. அவ்வளவுதானே. சாட்டிஸ்ஃபை ஆகுதுல்ல. ஓ சோ அப்ப எவரி செகண்ட் ஹவர்ல நான் இந்த இடத்துல ஐதர் ஒய் ஆர் Z. ஓகே. ஏன்னா 2 Zம் ஒயும் 2 பேருக்கும் எஃபிஷியன்சி காமன் தான். ஓகே. நான் இந்த இடத்துல Z யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் ஒய் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்படி பார்க்கும்போது எக்ஸ் அகைன் இந்த இடத்துல எக்ஸ் அகைன் 4 ஹவர். அப்புறம் Z வந்துச்சுன்னா அது 3 ஹவர். அதே மாதிரி மறுபடியும் எக்ஸ் வரும்போது 4 ஹவர்.
Okay, so this is x, this is y. Okay, again இது 3 hour. சரியா? இப்ப செக் பண்ணிக்கோ. அதனால சொன்னேன். இது y. அதாவது இந்த இடத்த செகண்ட் ஹவர பொறுத்தவரை இதுல y அனுப்பலாம், இல்ல z அனுப்பலாம். ஏன்னா 2மே எஃபிஷியன்சி காமன் தான். ஏன்னா எல்லாருமே இப்ப என்கேஜ் ஆயிருக்கிறாங்க. இப்போ ஒருக்கா கூட்டி பாரு. 4 7 7 7 21 முடிஞ்சிருக்கும். இது ஒரு 7, இது ஒரு 7 அண்ட் 7 21 யூனிட் முடிஞ்சிருக்கும். அப்ப மீதி எத்தனை இருக்கும்? ரிமைனிங் 3 யூனிட் இருக்குமா? ஓகே. இப்ப இந்த 3 யூனிட்ட யார் கோயிங் டு கம்ப்ளீட்? ஏன்னா y வந்தாச்சு. சோ இப்ப நான் இடத்துல Z போட்டாலும் 7 ஹவர்ஸ் தான் வரும். ஓகே. ஆனா யார அனுப்புனா 7 ஹவருக்கு குறைய வரும் அப்படின்னு பார்த்தா I am going to send X again. ஓகே. சோ X ஓட கெபாசிட்டி 4. அப்படின்னா he can complete 1 hour before. அப்படிதானே? 1 hour beforely he can complete. அப்படின்னா என்ன? 4 அதாவது அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 60 ஹவர்ஸ்ல அதாவது 4 யூனிட் 1 மணி நேரத்துல பண்றான் அப்படின்னா ஓகே 4 யூனிட் 1 மணி நேரத்துல அப்படின்னா 3 யூனிட் எத்தனை மணி நேரத்துல பண்ணுவான்? 3/4 மணி நேரத்துல பண்ணலாமா? கரெக்டா? அதாவது 3/4 into 60. ஓகே. சோ ஒரு நாள் 4 15 3 15 45 வரும். 45 மினிட். அப்பன்னா மொத்தம் எத்தனை மணி நேரம் ஆயிருக்கு? 6 மணி நேரம் பிளஸ் ஒரு 45 மினிட்ஸ். சோ 7 மணி கம்மியா மினிமம் முதல்ல முடிச்சிட்டோமா? அதான் இப்ப ஆன்சர் என்ன? 6 hours 45 minutes. Okay, so entire explanation once again one more time you listen. அப்பதான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். ஓகேயா? This one. So we'll move to the next problem. So இந்த ப்ராப்ளம் இது இன்னும் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஏன்னா இது பார்க்க தான் வந்து 6K K எல்லாம் கொடுத்துருக்காங்க, மென் கொடுக்கல அப்படி இப்படின்ட்டு நிறைய தோணும். ஆனா ஒண்ணுமே கிடையாது. 6K and K is the natural number and 5K. இது ரொம்ப ஈஸியா போடலாம். ஆனா அதுக்கு முன்னால வந்து இது என்ன டைப்னு கொஞ்சம் யோசிக்க முடியுமான்னு பாரு. ஏன்னா certain number of men அப்படின்னாலே M1 M1 கொடுத்திருக்காங்க இல்ல கேக்குறாங்க. certain number of M1 they complete the piece of work in 6 days இருக்குது. அப்ப 6K days. அப்ப அது D1. அப்ப M1 D1 வந்துட்டனாலே அப்ப இது வந்து அந்த செயின் ரூல்ல வந்துரும். M1 D1 H1 divided by W1 equal to M2 D2 H2 divided by W2. இது அந்த செயின் ரூல். இப்ப நமக்கு இது என்ன ஹவர் கொடுக்கலை. ஓகே அண்ட் ஒர்க் காமன் ஒர்க்குங்கிறனால இந்த W1 W2 equal to W1ங்கிறனால இதுவும் போயிடும். சோ ஃபைனலா நமக்கு ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா M1 D1 இதுக்கெல்லாம் மல்டிப்ளை. ஓகே M1 into D1 equal to M2 into D2. அவ்வளவுதான். இப்ப நீ கொடுத்திருக்கிறத போடு. இப்ப M1 வந்து certain நம்பர் தான் கொடுத்திருக்கான், என்னன்னு கொடுக்கல. அப்ப அதை X ன்னு எடுத்துக்கலாம். நார்மலா அன்னோன் நம்பரை வந்து அன்னோன் வேல்யூ X தானே எடுப்போம் as usual. அப்போ X into D1 வந்து 6K days ன்னு போடுறாங்க. 6K days 6K. So equal to M2 M2 அப்படியே எடுத்துக்கோ. M2 into அது 5K D2 வந்து 5K. சரியா? So 5K. So finally what you will get? M2 equal to X into 6K divided by 5K. இந்த K cancel ஆயிரும் ரெண்டும். So finally you will get 1.2x ன்னு உனக்கு ஆன்சர் வரும். ஓகே சோ 6/5 அந்த 6/5 வருமா? சோ ஒரு 5 சோ மீதி 1 2 10 சோ 1.2. இப்போ those who are knowing the percentage in a decimal form அவங்க ஈஸியா நீங்க ஆன்சர் போட்டுருவீங்க. ஒரிஜினலா 1 அப்படின்னா 0.2 கூடி இருக்கு. 0.2ங்கிறது பெர்சன்டேஜ்ல பார்க்கும்போது 20%. அப்ப ஆன்சர் நீங்க 20% ஈஸியா போட்டுருவீங்க. இதுல இப்ப யாருக்காவது டிஃபிகல்ட்டி இருந்தா கொஞ்சம் வேற மாதிரி போட்டுக்கலாம்.
ஓகே. வேற மாரினா என்ன? சார் கேலாம் குடுத்து கே நேச்சுரல் நம்பர் தானே. இப்போ கே வந்து நம்ம 1, 2, 3, 4ன்னு ஏதாவது எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4. நீ கே 1ன்னு எடுத்துக்கோ. இப்ப இதே தான் வரும். எக்ஸ் இன்டு 6 ஈக்குவல் டு M2 into 5. So M2 equal to 6/5 into X. அப்போ equal to 1.2 times X. இப்போ எக்ஸ்ட்ரா 0.2%, 0.2 டைம்ஸ் அதிகம் வேணும். இது மீனிங் இப்போ இது ஒரிஜினல் மீனிங் என்ன அப்படின்னா அதாவது எக்ஸ் நம்பர் ஆஃப் men 6 நாள்ல முடிக்கிறாங்கன்னா நான் 6 நாள்ல கே வந்து 1ன்னு எடுத்துக்கிறதுனால 6 நாள்னு சொல்றேன். ஓகே. எக்ஸ் நம்பர் ஆஃப் men 6 நாள்ல முடிக்கிறாங்கன்னா அந்த சேம் ஒர்க்க எனக்கு 5 நாள்ல முடிக்கணும் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் இருந்தா முடிக்கலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் இருந்தா அப்போ 20% எக்ஸ்ட்ரா இருந்தா எனக்கு ஈஸியா முடிக்கலாம். ஓகே. அதை வேணா ப்ரூவ் பண்ணிக்கலாம். எப்படி? இப்போ நம்ம இதெல்லாம் போடுறதுக்கு பதிலா நான் வந்து எக்ஸ வந்து நான் அசியூம் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 10 நான் அசியூம் பண்ணிக்கிறேன் வச்சுக்கேன். ஓகே. அப்போ என்ன ஆகும்? 10% கம்ப்ளீட் த ஒர்க் இன் 6 days. ஏன்னா கே 1ன்னு எடுத்துட்டேன். அப்படின்னா எவ்வளவு பெர்சன்ட் எனக்கு வேணும் டு கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் 5 days. அப்போ M2 என்ன வரும்? M2 ஈக்குவல் டு 10 into 6 divided by 5. ஓகே. அப்ப ஸோ இது 5 இது 2 எவ்வளோ 12 மெம்பர்ஸ் வரும். ஓகே. அப்படின்னா என்ன? எனக்கு 10 பேர்ல இருந்து எனக்கு ஐ நீட் அ பர்சன் 10 மெம்பர்ஸ்ல இருந்து எனக்கு 12 பேர் வேணும். அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 மெம்பர்ஸ் வேணும். இந்த எக்ஸ்ட்ரா 2 மெம்பர்ஸ் 10 கூட கம்பேர் பண்ணும்போது எத்தனை பெர்சன்டேஜ்? 20%. ஓகே. அதாவது 12 minus 10 divided by 10 into 100. இது வந்து பெர்சன்டேஜ் சேஞ்ச் ஃபார்முலா. ஓகே. அப்படி கூட போட்டுக்கலாம். ஓகே. 12 minus 10 அப்ப 2/10 into 100 அது 20% வரும். So that is 20%. So this is another way of approaching this problem. So in the ரெண்டு problem தான் this year they asked. So rest of the problem we will learn in the another slides.